கொளத்தூர் தொகுதியில் சமத்துவ பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். கொளத்தூர் தொகுதியில் சமத்துவ பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது பங்கேற்றிருக்கிறார். தனது மனைவியுடன் இந்த விழாவில் தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கொளத்தூர் தொகுதியில் சமத்துவ பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்கிட நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கொளத்தூரில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்போது சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு வருகிறார். தமிழர்களுடைய புகழ்மிக்க விழாவாக இருக்கக்கூடிய பொங்கல் விழா நாடு முழுவதும் சிறப்பாக வருகின்ற 14ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு அரசு சார்பில் இசை கச்சேரிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுக்க நடைபெறும் இந்த பொங்கல் விழாவுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு சிறப்பு பரிசுகளும் அதே போல விழாக்களை சிறப்பிக்கும் வகையிலும் தொடர்ச்சியாக அவர்களை ஊக்கப்படுத்தும் வகையிலும் சிறப்பு பரிசுகளும் தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. இந்நிலையில்தான் தற்போது கொளத்தூர் தனது சொந்த சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடங்களுக்கு சென்று அங்கள் பொதுமக்களோடு சமத்துவ பொங்கல் விழாவில் முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு வருகிறார். தொடர்ச்சியாக அங்கு இருக்கக்கூடிய அனைத்து பெண்மணிகளும் தன்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தற்போது கொளத்தூர் இருக்கக்கூடிய இடங்களில் பொதுமக்களை சந்தித்து அவர்களுக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவித்து தற்போது சமத்துவ பொங்கல் விழாவிலும் முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு வருகிறார். ஒவ்வொரு விழாவும், அதாவது கிறிஸ்துமஸ், ரம்ஜான் உள்ளிட்ட ஒவ்வொரு விழாக்களிலும் தனது சொந்த தொகுதியாக இருக்கக்கூடிய கொளத்தூர் சென்று அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களாக விழாவில் பங்கு பெறுவது வழக்கம். அதன் அடிப்படையில் தற்போது அனைத்து மதத்தினரும் தற்போது போற்றத்தக்க வகையிலும் தமிழர்களின் திருநாளாம் பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து மதத்தினரையும் தற்போது அழைத்து அவர்களுக்கு இந்த பொங்கல் விழாவில் முதலமைச்சர் தற்போது அவர்களோடு சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடி வருகிறார். தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களாலும் மதம் பார்க்காமல் அனைவராலும் கொண்டாடப்படும் உயர் விழாவான இந்த பொங்கல் விழாவை அனைவரும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஏற்கனவே தனது வாழ்த்து தெரிவித்த நிலையில் தற்போது அனைத்து மதத்தினருடனான அந்த சமத்துவ பொங்கல் விழாவில் முதலமைச்சர்கள் கலந்து கொண்டு வருகிறார். இந்த பொங்கல் விழா தான் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மதச்சார்பின்மைக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக அமையும் என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக இந்த விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.